கோவை அரசு மருத்துவமனையில் கலகல நிகழ்ச்சிகள். கமகம விருந்துடன் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. உலக அளவில் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பராமரிப்பில் செவிலியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். நோய்வாய்ப்பட்ட மனிதர் ஒருவருக்கு அவர் குடும்பத்தார் கொடுக்கும் உதவிகளை விட பன்மடங்கு உதவிகளை செய்யும் செவிலியர்களை போற்றும் விதமாகவும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் ஆண்டுதோறும் மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் உலகம் முழுவதும் செவிலியர்களை கொண்டாடும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த வகையில் உலக செவிலியர் தினமான இன்று கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கோவை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியிலும் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து செவிலியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிக்கன் பிரியாணி மற்றும் வறுவலுடன் கமகம விருந்து செவிலியர்களுக்கு பரிமாறப்பட்டது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவுக்கு வந்து எல்லாரும் அமைதியாக இருக்கவும். வெரி குட். கூப்பிடல பார்த்தீங்களா? பல்லே தெரியல பாப்பா. சொன்னா அவன் அசால்ட்டாக இருந்தாப்பா. இப்படி ஆகுது.
சேர்த்து வைக்க ஆசையெல்லாம் தர ராசாதி அனைவருக்கும் மதிய வணக்கம். சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு எனக்கு. தாரா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது அப்படின்னு சொன்னாப்புல தாரா, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். எல்லா நாளுமே சந்தோஷமாக நம்ம கையில் தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இது ஒரு டான்ஸு மியூசிக் இருந்தால் தான் சந்தோஷங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற விதத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம செய்கிறது, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சந்தோஷப்பட முடியும். அதனால் நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம துக்கமாக இருக்கிறோம், நம்ம கவலையாக இருக்கிறோம், இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அதே முதல்ல நினச்சிக்கோங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், ஏதாச்சும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். அதனால் இந்த விழாவை நான் ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிச்சிட்டேன். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதலில் செவிலியர் அனைவர்களுக்கும், இன்க்ளூடிங் மேட்ரன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய மகப்பேறு மருத்துவத்தின் தலைவர் அவர்களையும் மற்றும் RCC அவர்களுடைய இணை பேராசிரியர் டாக்டர் செல்வராஜ் அவர்களையும் மற்றும் நீங்கள் தான் சமுதாயத்தின் எந்த ஒரு செக்டரை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மற்றது எதையுமே பண்ண முடியும். நம்மளுக்கு திறமை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட்டு நம்ம உடம்பு ஒத்துழைச்சால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அந்த விதத்தில் நம்மளுடைய கண்ட்ரியோட ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அவர் நர்சஸ் அவர் ஃப்யூச்சர், எங்களோட ஃப்யூச்சர், எல்லாத்தோட ஃப்யூச்சருமே, நாட் ஓன்லி மெடிக்கல் கம்யூனிட்டி பட் ஆல்சோ த அதர் பப்ளிக்ஸ், அவங்களோட எல்லாத்தோட ஃப்யூச்சருமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேரிங் ஃபார் நர்சஸ் இம்ப்ரூவ்ஸ் த எக்கானமி. அதாவது கேரிங் ஃபார் நர்சஸ், நாங்கள் உங்களையே எப்படி வச்சுக்கிறோம், நாங்கள் உங்களையே எவ்வளோ நல்லா வச்சுக்கிறோமோ அந்தளவு நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும் டுவர்ட்ஸ் பேஷண்ட் ஆகட்டும், உங்களோட ஆக்டிவிட்டியில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அல்டிமேட் என்ன, நம்மளுக்கு பேஷண்ட்டு தான். அந்த பேஷண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி இன்னும் நல்லா இருக்கும். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது இருந்தாலே பேஷண்ட்டோட ரெக்கவரி டைமு
எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கும். நம்ம நல்லா கேர் கொடுத்தோம், நல்லா பார்த்துக்கிட்டோம், நல்லா சர்ஜரி பண்ணி நல்லா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கொடுத்தோம், நல்ல ஒரு பேஷண்ட்டை வந்து மெடிசன் பேஷண்ட்டுக்கு கரெக்டான ட்ரக்ஸ் அந்த டைமுக்கு கொடுத்து அந்த எமர்ஜென்சியை உடனே அட்டன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதோட அவங்க ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து என்னாகும், அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி போவாங்க, அவங்க சீக்கிரமாக ஜாபுக்கு போக முடியும். அது வந்து இன்டர்ன் வந்து ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு வந்து அது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணும். அதை தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்மளுடைய தொழில் நம்ம நர்சஸோட வந்து இன்வால்மெண்ட் வந்து டுவார்ட்ஸ் த பேஷண்ட் வந்து எப்போவுமே நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நான் அதை சொன்னேன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை வந்து நம்ம டுவார்ட்ஸ் த கேரிங் ஃபார் த பேஷண்ட்டு தான். அதையே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது வந்து அதுக்காக எந்நேரம் பேஷண்ட்டையே நினச்சிட்ருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த 6 hours உங்களோட டியூட்டி ஹவர்ஸில் பி சின்சியர், பி டெடிக்கேட்டட் அண்டு எல்லா பேஷண்ட்டை பற்றியும் உங்கள் வார்டில் இருக்கிற அத்தனை பேஷண்ட்டை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கூட ஒரு கார்டியலாக ஒரு வார்த்தை போய் ஒரு சின்ன ரவுண்ட்ஸ் போங்கன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, மற்றவங்களையெல்லாம் விட்டுருங்க, அந்த வார்டுக்குள்ளே நீங்கள் போய் எப்படி இருக்கிறீங்கன்னு பெட் டு பெட்டு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்கனாலே அவங்க ரொம்ப ஏன்னா வந்து எங்களையெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு 1/2 hour மேபி ஒரு 1 hour நாங்கள் வார்டில் இருக்கலாம். அதை வேலை முடிஞ்சதையும் அடுத்த வேலை வந்துடும், எங்களுக்கு கிளாஸு அது இதுன்னு நிறைய வேலைகள் வந்துடும், அதுக்கு டாக்டர்ஸ் போயிடுவாங்க. பட் நீங்கள் தான் அந்த 6 hours அங்கேயே இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட உங்கள் மேலே தான் அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் பார்த்தோம்னா அவர் நர்சஸ் அவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேரிங் ஃபார் நர்சஸ் இம்ப்ரூவ்ஸ் த எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் அதை டீப்பாக சிஎம் செல் பெட்டிஷன் சீக்கிரம் போட்டுடுறாங்க சிஸ்டர், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது நான் வந்து போயிட்டே இருக்கிறோம், சிஎம் செல் பெட்டிஷன்ஸ் வந்து நிறையா வருது. ஏன் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷமான நேரத்துலேயே நான் இதை சொல்கிறேன்னா, யூ ஷுட் ஹாவ் அன் அவேர்னஸ். இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தேவையில்லாத இது வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. அடிக்கடி எப்பாவது ஒரு தடவை தான் மீட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையுமே. அதனால தான் நான் இதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கோபமாக பேசுகிறத சில பேர் ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க சிஸ்டர், அதையெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள். ஏன்னா இந்த மீடியாவோட இருக்கிறோம், நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம டியூட்டி ஹவர்ஸில் நம்ம வந்து என்ன வார்த்தைகளை வெளிவிடுறோம், எப்படி நடந்துக்கிறோங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம். இது உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். மேலிடத்துக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்போ வந்து எப்படி NHM 2 weeks பேக் சண்டே ஒரு நாள் வந்துருக்காரு, நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் சுற்றி பார்த்தாரு. அப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்கள் ஒரு 50 பேஷண்ட்டை ஒருத்தரே பார்க்கணுன்னா அதில் டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யுது. அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியெல்லாம் ஐ நோ தட் வெரி வெல். இன்ஸ்பைட் ஆஃப் இட் அதில் என்னென்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து ஒரு எது இம்பார்ட்டண்ட், எது வந்து கிரிட்டிக்கலான பேஷண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மற்ற நல்லா இருக்கிற பேஷண்ட்டை விட்டுடலாம், ஆனால் வந்து யுவர் வார்ட் இறைவன் முன்னிலையில் எனது வாழ்க்கையை தூய்மையாகவும் எனது தொழிலை அர்ப்பணிப்புடனும் நடத்தி செயல்படுவேன் என உறுதியெடுக்கிறேன். எனக்கோ எனது செவிலிய பெயருக்கோ களங்கம் விளைவிக்கும் அனைத்து செயல்களில் இருந்தும் நான் விலகி இருப்பேன். பிணியாளர்களுக்கு எந்தவிதமான கெடுதலையும் விளைவிக்கக்கூடிய மருந்தினை கொடுக்கவோ அல்லது நான் எடுக்கவோ மாட்டேன். எனது சக்திக்கு உட்பட்டு எனது செவிலிய பணியின் தரத்தை நிலைக்கச் செய்யவும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் நான் பாடுபடுவேன். நான் பணியில் இருக்கும் பொழுது எனக்கு தெரிய வருகின்ற பிணியாளர்களின் தனிப்பட்ட
மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட செய்தியின் ரகசியத்தை காப்பேன். எனது முழு மனதுடன் மருத்துவர் நோயாளிக்கு செய்யும் பணிகளில் அவருக்கு உதவியாக இருப்பதுடன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிணியாளரின் நலனுக்காக நான் பாடுபடுவேன். மேடம் மேடம் அப்படி மேடம் எனக்கு பாருங்க கேக்குக்கும் பேக்கப் தான். சின்ன பீஸ் இல்லை, இந்த வருஷம் நர்சஸ் டே என்னுடைய தீமில் வந்து ப்ளூயிஷ் பிங்க் தான் நம்மளுக்கு தீம் கலர் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கலரில் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் தீம் மேடம் இங்கே பாருங்க இங்கே பார்த்துட்டே இங்கே பாருங்க. திரும்பி சொத்து தேர்ந்தது கிட்ட காணும் தாக்கத்த காணும் பப்பா கோழி வெள்ளத்தான் தேடி சொல்லத்தான் தோன்றுது அவதாரமா கோழி வெள்ளத்தான் தேடி சொல்லத்தான் தோன்றுது அவதாரமா ஒரு கச்சேரி
போல சகவாசம் பாம்பை இழுப்பவளா நட்சத்திரத்தை வச்சா கருவோ வச்சா இஞ்சி வெட்டி கண்ணோ வச்சா இம்மாத்தோடு வெட்டோ வச்சா நெத்தி புட்டல் என்ன தூக்கி போட்டு போல வச்சா மல்லே சுத்து பட்டு முருங்கா கண்ணு பட்டு வந்தா மல்லே ரஞ்சிதமே 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 மனச கலக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனோதட்டு மணிக்க பஞ்சனமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனோதட்டு மணிக்க பஞ்சனமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே தீரவே 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 சத்திரமே சத்திரமே கண்டு வந்து கட்டி வந்தா கலகலகா கொண்டு வந்தா ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே 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 மனச கலக்கும் மந்திரமே என்ன மாமா காட் ஊரே ஆடுமே ஒருத்தர் ஆடல அப்படிங்கிறீங்க அப்ப அதுக்கு ஒரு அடி போட்டு விடுமா